ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முறுக்கு தான். முறுக்குக்கு வந்து வேறு தேங்காய் பால், முட்டை, அப்புறம் சோடா உப்பு இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக உளுந்தம் பருப்பு மட்டும் போட்டு எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு ஏன்னா இந்த மாவு நாங்கள் தீபாவளிக்கு அரைச்சது தான். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா அரைச்சி வச்சா அப்போலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்குறது வீட்டிலே செஞ்சது மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் என்னோடய சேனலில் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறை குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி எங்கள் அம்மா முறுக்கு புளிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் அம்மா மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க. இது ஒரு 3 கிலோ மாவு இருக்கும். அதுக்கு ஒரு 50 எள்ளு பக்கம் தான் போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அதிக எள்ளு போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக தெரியும் இல்லையா, அதனால சொல்லிட்டு 50 எள்ளு போதுன்னு சொல்லிட்டு 50 எள்ளு லைட்டாக வறுத்துட்டு போட்டிருந்தாங்க. அது என் பொண்ணும் என் தங்கச்சி பையனும் 2 பேருமே எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா அந்த அரிசி மாவு சாப்பிட்றதுக்கெலாம். நீங்கள்லாம் நம்மலாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஆடுகளில் மாவு ஆட்டும் போது அதில் மாவு அள்ளி சாப்பிட்டுட்டே இருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களை மாவு பிசையும் போது 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரே அடி 2 பேர் எங்கள் அம்மாவை அந்த கம்பினாலே அடிச்சிட்டான் என் தம்பி, எங்கள் தாஞ்சி பையன். எங்கள் அம்மா முறுக்கு புளியறதுக்கு முன்னாடியே எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. விறகடுப்பில் தான் முறுக்கு போடுவாங்க. கேஸில் போட்டோன்னா அது ரொம்ப நேரம் ஆகுங்கிறனால விறகடுப்புலேயே போட்டுட்டு இருந்தாங்க, கரண்டியில் வச்சு. நம்மளுக்கெல்லாம் இந்த முறுக்கு புளிகிற வேலையெல்லாம் செட் ஆகாதுங்க. அது உட்காந்து அந்த இறுக்கி அழுத்துவாங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும். இடியாப்பமே நாங்கள் அதனால் வீட்டில் சாப்பிட மாட்டோம், அதை இறுக்கி அழுத்துறதுனால. ஆனால் எங்கள் அம்மாலாம் சரசரன்னு போட்டுருவாங்க. முறுக்கு பழகுனதுனாலையா என்னன்னு தெரியல. அப்புறம் நானும் சரி கொஞ்சம் நேரம் புளிஞ்சு கொடுப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. நான் இங்கே ஒரு சுற்றுனேன்னா அங்கே ஒன்று சுற்றும். எங்கள் அம்மா முறுக்கு போட்டாங்க. போட்டுட்டு சரி சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருந்தேன். சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் முறுக்கு. பாப்பா செல்ல கையில் கொண்டு வந்துருங்க, அங்கே போய் எதுவும் பண்ணிடக்கூடாது. மொழின்னு சத்தம் கேட்குதா நல்லா. ஆனால் எதுவுமே போடல, வெறுமனே ஒரு 50 உளுந்து போட்டிருப்பாங்க 4 படி அரிசிக்கு, அவ்வளோதான். அப்படி சொல்லணும், 4 படின்னு சொல்லக்கூடாது, 4 கிலோ அரிசிக்கு 50 உளுந்து, அவ்வளோதான். வெள்ளை உளுந்து போட்டால் போதும், கருப்பு உளுந்துலாம் போடக்கூடாது, போட்டுறாதீங்க, முறுக்கு அப்புறம் கருப்பாக இருக்கும். 50 உளுந்து வெள்ளை உளுந்து போடுங்க, நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு எந்த இதுவுமே போட வேண்டியதில்லை. இந்த நிறைய பேர் தேங்காய் பால், முட்டை, அப்புறம் என்னென்னமோ நிறைய சேர்ப்பாங்க, நெய், டால்டா, இதெல்லாம் தேவையே கிடையாது. முறுக்கு ரொம்ப நாளும் கூட இருக்கும். முறுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கூட, ஒரு மாதம் கூட நாங்கள் வச்சு சாப்பிட்டுக்குவோம் முறுக்கு இந்த மாதிரி செஞ்சு. முறுக்கு சுடும் போதே சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் முறுக்கு. சரி, எங்கள் அம்மா முறுக்கு நீ சாப்பிட்டது போதும், கொஞ்சம் நேரம் சுற்றுன்னு சொன்னாங்க முறுக்கை. ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை சுற்றி வச்சேன். நான் எப்படி முறுக்கு சுற்றுனேன்னா, நான் கரண்டியில் சுற்றினேன்னா கரண்டிக்கு விட்டு வெளியில் கிடக்கும் முறுக்கு. அவங்க அதை எடுத்து உள்ளே போட்டு சுற்றணும். அப்புறம் சரி சுற்றி பார்த்தேன். சரி ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு எதையோ ஒரு சைஸில் முறுக்கு சுற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி ரொம்ப நேரமாக முறுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தோமா, எப்படியுமே ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். நாங்கள் விறகடுப்பில் தானே வச்சு போடுறோம், அதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 100, 150, 200 முறுக்குக்கிட்டே எங்கள் அம்மா சுட்டு வச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு அடுத்த மாதத்துக்கு ஃபுல்லாக ஸ்நாக்ஸுக்கு தேவைப்படும்ல, இல்லைன்னா நாங்கள் மிக்சரு, முறுக்கு இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டே இருப்போம். இப்போ வீட்டில் முறுக்கு இருந்துச்சு அப்படின்னா டீ குடிக்கும்போது அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்குவோமா. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு டீ வச்சாந்து கொடுத்துட்டு 2 பேருமே டீ குடிச்சிட்டு அப்படியே சூடாக முறுக்கு சாப்பிட்டுட்டு முறுக்கு சுட்டுகிட்டே இருந்தோம். ரொம்ப லேட்டாகிடுச்சு. இந்த எண்ணெயோட முறுக்கு சுட்டுட்டு அந்த எண்ணெயோடு எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைட்டாக எண்ணெய். இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி கோல்டு மிஸ்டர் கோல்டு தான் யூஸ் பண்ணோம்.
அதனால் அதிகமாக அந்த எண்ணெய் வடிஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதே நல்லெண்ணெய் கல்லெண்ணெயில் தேங்காய் நெய்யில் முறுக்கு சுட்டால் அப்படியே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு சூடாக சுடும்போது கொஞ்சம் எண்ணெய் இருந்தாப்புல சூடாப்புல சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு. இந்த முறையாக முறுக்கு சுட்டு அடுக்கி வச்சுட்டாங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் அம்மா முறுக்கு இது நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து சுட்ட முறுக்கு தான் இன்றைக்கி. இது பார்த்திங்களா, நான் தான் கோலம் போட்டு வச்சுருப்பேன். நல்லா அங்கிட்டும் இங்கிட்டுமா அடுக்கி இந்த மாதிரி பேப்பரில் கவர் பண்ணி ஒரு பக்கெட்டில் போட்டு எல்லா சைடும் பேப்பர் கவர் பண்ணி வச்சோம்னா எண்ணெய் ஃபுல்லாக அந்த பேப்பரில் பிடிச்சிக்கும். அப்போ எண்ணெய் இல்லாமல் நம்ம முறுக்கு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் முறுக்கில் எண்ணெயே பிடிக்காது, லாஸ்ட்டில் அடியில் இருக்கிற முறுக்கு வரைக்கும். எங்கள் அம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. முறுக்கெல்லாம் பேக் பண்ணி இது வந்து கொஞ்ச நாள் கழித்து சாப்பிட்லாம், இதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சாப்பிட்லாம் அப்படின்னு வைப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, 10 நாளுக்கு வைக்கிறாங்கன்னா நாங்கள் 5 நாளிலே முடிச்சிடுவோம். அவ்வளோ வேகமாக முறுக்கு சாப்பிடுவோம். எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். அதனாலே நாங்கள் மாதம் ஒரு தடவை 2 மாதம் ஒரு தடவை முறுக்கு, அப்புறம் சீடை, ஓலைப்பக்கடை இதெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு வைப்பாங்க. அரிசி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள், ஈஸியான வேலை தானே. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்கெல்லாம் கடையில் வாங்காமல் இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்துருங்களேன். இப்போ நம்ம வெளியில் வாங்குறதுக்கு ஈஸியாக இதிலே சாப்பிட்றலாம் பாருங்கள்.